கருத்து தான். நம்ம தொழில் செய்கிற இடத்துலையும், அலுவலகம் செல்ற இடத்துலையும் எல்லாத்தையும் நல்லா சிரித்து பேசுகிறோம். அந்த தொழிலை தக்க வச்சுக்கணும், அலுவலகத்தில் பணியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க கிட்ட எல்லாத்தையும் நல்லா நேரம் செலவழிக்கிறோம், அன்பாக நடந்துக்கிறோம், சிரித்து பேசுகிறோம். அதே நம்ம வீட்லேயும் எந்த நேரமும் எப்போதும் அப்படி இருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. நான் மற்றவங்கள சொல்லலை, என்னையே சொல்கிறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி தான். எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். அந்த தொழில் தக்க வச்சுக்கணுங்கிற மனப்பான்மையில பேசுவேன். ஆனா, என்னோட கோவம், மன அழுத்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்ல காமிப்பேன். இத தெளிவுபடுத்தினது என் பொண்ணு தான் எனக்கு. அதுக்கப்புறம் என்னோட தவற திருத்திக்கிட்டு, அன்பா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டேன். இது எல்லாருக்கும் வர்ற நம்மளோட கஷ்டத்தையும், கோபத்தையும் நம்ம வீட்ல தான் காமிக்க முடியுங்கிற ஒரு உரிமை. ஆனா, அத மட்டும் காமிக்கக்கூடாது. அன்பையும் எல்லாத்தையும் நல்லா பகிர்ந்து நல்லா வாழணும். இதை சார்ந்த சின்ன கதை. ஒரு ஞானி ஒரு ஊரில் வந்து சொற்பொழிவாற்றுறாரு. அப்போ சொற்பொழிவு முடிஞ்ச உடனே எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதற்கான தீர்வை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாரும் ஒரு ஒரு பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அப்போ ஞானி சொல்கிறாரு, எல்லாரோட பிரச்சனைக்கும் ஒரே ஒரே ஒரு தீர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்வை சொல்ல வராரு. அப்போ ஒரு இளைஞன் எழுந்திரிச்சு கேட்குறான், அது எப்படி எல்லாரோட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும்? அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அது எப்படி ஒரே தீர்வு அமையும் அப்படின்ட்டு. நான் ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்குறேன்ப்பா, நீ அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறார். நீ இந்த உலகத்தில் வாழ்கிறாயா இருக்கிறாயான்னு கேட்டார். அந்த இளைஞனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. வாழ்கிறது என்ன, இருக்கிறது என்ன, ரெண்டும் ஒன்று தானே, இது என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னோன்னா அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு அந்த ஞானி. வாழ்வது என்பது வேறு, இருப்பது என்பது வேறு. என்னன்னா, வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னா அது இருக்குது. நம்ம அன்பாக குடும்பத்தை நடத்துகிறோன்னா அது வாழ்கிறோன்னு அர்த்தம். நம்ம குடும்ப தலைவியா, மனைவியா, கணவனா, பெற்றோரா, சகோதரர்களா, எல்லாமே வாழ்கிறது. இதை நம்ம அன்பை பகிர்ந்துக்கிட்டு, நம்ம குடும்பத்தோட அன்பை பகிர்ந்துட்டு வாழ்கிறது தான் வாழ்கிறது. அப்படி நம்ம இப்போ அன்பை பகிராமல் இருந்துட்டோன்னா அது இருக்கிறதுக்கு சமமாயிடும். தான் அந்த ஞானி சொன்னார், எத்தனை நாள் உன் தந்தையிடம் உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு, மனைவியிடம் சிரித்து பேசி எத்தனை நாள் ஆச்சு, குழந்தைகளுடன் நேரம் செலவிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து யோசித்து உன்னோட நேரத்தை செலவழித்து அன்பை பகிர்ந்து இன்பமாக வாழ்கிறது தான்ப்பா ஒரே தீர்வு எல்லா பிரச்சனைக்கும். நம்ம குடும்பத்தில் தான் தீர்வு இருக்குது. அதை உணர்ந்து செயல்பட்டாலே நம்ம நல்லா வாழலாம், நம் வாழ்வை இன்பமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முடித்தார். சின்ன கருத்து. நன்றி நண்பர்களே.